ஒரு விஐபியை பார்க்க போகலாமா? வணக்கம் நண்பா. இப்போ நைனாவோட வாகனத்தை எடுத்துகிட்டு இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சென்னை நண்பனான நம்மளுடைய கண்ணன் யூடியூபர் விவசாயின்னு பன்முகம் கொண்ட ஒருத்தன். ஆள் பார்க்க என்ன தான் நம்மளை மாதிரி கருப்பாக இருந்தாலும் மனசு ரொம்பவே தூய்மையான மனசு. ஃபோன் எடுத்தாலே எடுக்க மாட்டான். இவன் என்னடா இப்போ நேரில் பார்க்க வந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பனோட அண்ணனுக்கு கல்யாணம், அதுக்கு தான் பத்திரிக்கை உட்காந்துருக்கான். நண்பனுக்கு பத்திரிக்கை தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் வாயில் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் சரி மூக்கில் சொல்ல முடியாத சொல்கிறான்னு. நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம நண்பன்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டான், விட்டுட்டு வரவே மாட்டேன்ட்டான். சரி நண்பா, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நீ சீமானன் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன், நான் கிளம்புறேன் நண்பா, இன்னும் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டாப்புல. நம்ம என்ன தான் வழி அனுப்பிச்சாலும் நம்ம மாப்பிள்ளை விட மாட்டேன்ட்டான். இருங்க மாமா, நானும் பத்திரிக்கை ஆக்கி வர்றேன் அப்படின்ட்டு போய் வண்டியில் ஏறப்போகிறான். அப்புறமேட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பாயெல்லாம் சொல்லி கிஸ்ஸெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறான். பரவாயில்லையே, இவ்வளோ பாசக்கார பையெல்லாம் மாறிட்டானே நம்ம மாப்பிள்ளை. இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளைக்கு விட்டு பிரியா மனசு இல்லை. கேட்டில் இன்னும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம நண்பனை பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருக்காப்புல. இந்த வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாரு மையா, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு பத்திரிக்கை ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி நம்மளுக்கு பத்திரிக்கை வச்சுருக்கான். கண்டிப்பாக பத்திரிக்கை வைக்கலனாலே போயிடுவோம். பத்திரிக்கை தான் சும்மாவாக இருப்போம். கண்டிப்பாக நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நின்று நடத்துகிறோம். அதை தனி காணொலி பண்ணுறேன். வட்டா நண்பா.